வணக்கம் நண்பர்களே, மீதமான சாதத்தில் கருவேப்பிலை வடகம் செய்யலாம். 4 கப் சாதத்துக்கு 2 கைப்பிடி கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாடிக்கு போயிட வேண்டியதான். வேணும்னா புதினா கூட சேர்த்துக்கலாம். கையாலே கிளி வைக்கலாம். நான் இந்த மாதிரி கரண்டி வச்சு ரவுண்டாக ஊற்றுனேன். ஆனால் சாயங்காலம் காஞ்சப்போ இந்த ஷேப்பெல்லாம் மொத்தமாக போயிடுச்சு. சரி விடுங்க, ஷேப்பாக முக்கியம், டேஸ்ட்டும் அதில் இருக்கிற அந்த கருவேப்பிலையோட சத்தும் தான் நமக்கு முக்கியம். நிறைய வரும்னு பார்த்தா இவ்வளோ தான் வந்துருந்துச்சு. நான் வத்தல் ஊற்றிட்டு வேலை கிளம்பும்போது பார்த்தா மேகம் மூட்டமாகவே இருந்துச்சு. சாயங்காலம் இப்படி தான் இருந்துச்சு. இது அடுத்த நாள் காஞ்சப்புறம், இது 3வது நாள் காஞ்சப்புறம் சுத்தமாக ஷேப்பாகவே இல்லை, உடஞ்சி போச்சு. ஆனால் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்னோடய பசங்களுக்கு கருவேப்பிலையை மோர் இல்லைனா இந்த மாதிரி ஃபுட்டில் அரைச்சி சேர்த்துருவேன். முடி நல்லா வளரும்னு எங்கள் அம்மா